மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சிரித்து கொண்டே மறைத்த காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதுவாக தெரியுமா இருக்கும். மேசம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதுமே வெளியில் ஒரு போர் வீரனைப் போலவும் இதற்கும் கலங்காத ஒரு கம்பீரத்தோடும் தான் நீங்கள் வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. உங்களை பார்ப்பவர்கள் இவனுக்கு என்னப்பா, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கான் என்றுதான் அனைவருமே நினைப்பாங்க. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காயங்கள் மிக பெரியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உங்களுக்குன்னு பொறுப்புகள் இருக்கிறது, உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய குடும்பமும் உங்களை நம்பித்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மட்டுமே தாங்க இருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய எந்த விதமான நபர்களுக்குமே தெரியாது. உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக நீங்கள் உயிராக நினைத்தவர்களுக்காக உங்களுடைய சுயமரியாதையை, உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்த போது ஏற்பட்ட காயங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் மறையாமல் உங்களுடைய மனதிற்குள் வலிகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் சிரித்து கொண்டே பரவாயில்லை, எனக்கு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொன்ன பல தருணங்களில் உள்ளுக்குள் உங்களுடைய மனம் இரத்த கண்ணீர் வடித்திருக்கும். இரத்த கண்ணீர் வடித்து அது இன்னும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னாலும் உங்களை கைவிட்டவர்கள் முன்னாலும் நீங்கள் தோற்று போகக்கூடாது என்பதற்காகவே அந்த புன்னகையை ஒரு கேடயமாக நீங்கள் பயன்படுத்தவும் ஆரம்பித்திருப்பீங்க. அது மற்றவங்களுக்கான புன்னகையை கிடையாது, உங்களை நீங்களே தாங்கி பிடித்து கொள்வதற்காக அணிந்து கொண்ட ஒரு முகமூடியாக இருக்கும். நீங்கள் சிரித்த உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சோகங்களையும் எவ்வளவோ அவமானங்களையும் தாங்கி கடந்து வந்த ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிருக்கும். அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை யாராவது சாதாரணமாக பேசிவிட்டால் நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய திறமையையோ அல்லது உங்களுடைய நேர்மையையோ சந்தேகித்து சொல்லப்பட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றியிருக்கும். ஆனால் அவர்கள் பேசியது என்னமோ சாதாரணமாகத்தான். ஆனால் அவர்கள் உங்களை குத்தி காட்டுவதற்காக பேசினார்களா என்று ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் அதற்கு நீங்கள் அவர்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாகவே கோபப்பட்டிருப்பீங்க. உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, நீயெல்லாம் இதற்கு லாக்கி கிடையாது என்று, உன் தகுதி என்ன தெரியுமா என்று யாரோ உங்களை மட்டம் தட்டி பேசிய அந்த ஒரு வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சில் ஒரு நெருப்பு பொறியாய் இன்னும் விழுந்து கொண்டேதான் இருக்கும். மேசம் ராசிக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய பிடிவாதமும் ஆவேசமும் அந்த ஒரு வார்த்தையால் தூண்டப்பட்டிருக்கும். நீங்களும் வாழ்க்கையில் எவ்வளவோ அமைதியாக இருக்க வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம மீது இருக்கிறது. நம்ம அடிக்கடி கோவப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம மீது நாமளே வாங்கி கட்டிக்கொள்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ நினைத்திருப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு கோபத்தை எழுப்பியிருக்கும். அன்று நீங்கள் யாரிடமும் சண்டையிடவில்லை, வாதாடவும் மாட்டிருக்கீங்க. ஆனால் மனதிற்குள் ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க. உங்களை அற்பமாக பார்த்த நீங்கள் உயரத்தில் நிற்பதை பார்த்து அண்ணா பார்க்க வேண்டும் என்று உழைக்கவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அந்த வார்த்தையை உங்களுடைய நிலைமைக்கு நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துதான் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதையும் நீங்கள் மாற்றியிருப்பீங்க. உங்களை நம்பவர்கள் உங்களை எப்படி உடைத்தார்கள். நீங்கள் ஒருவரை நம்பினால் நீங்கள் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் நம்பி ஒப்படைத்து விடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களிடம் கள்ளம் கபடம் இல்லாததால் அடுத்தவர்களையும் அப்படியே எடை போட்டு விடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி உங்களை முழுமையாக நம்ப வைத்து உங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு உங்களை நடுவழியில் வைத்து உடைத்து போட்ட ஒரு நபர் கடந்த காலத்தில் நிச்சயமாக செய்வார். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் பாசத்தையும் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த ஏமாற்றத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்று உங்களுடைய மனதிற்குள் நெஞ்சு வலிக்கக்கூடிய அளவுக்கு அவர் செய்த துரோகங்கள் இருக்கும். அவர்கள் நமக்கு துரோகங்கள் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் யாருக்காக வாதாடினீர்களோ அவர்களே உங்களுக்கு பின்னால் அடித்த போது நீங்கள் உடைந்து போய் நின்றிருப்பீங்க. ஆனால் நம்பி துரோகத்தை உங்களால் ஜீரணிக்கவே முடியாது. அந்த ஒரு உடைவு உங்களுடைய மனிதர்களை புரிந்து கொள்ள வைத்த ஒரு கசப்பான ஒரு பாடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மேசம் ராசிக்காரங்களுக்கு நாளை முதல் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி முக்கியமாக குரு மற்றும் ராகு கேதுவின் சாதகமான நகர்வுகள் உங்களின் வேகமும் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களையும் சுமூகமாக முடித்தும் புதிய தொழில் வேலை வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாற்றியும் கொடுக்கும். எனவே நாளை முதல் யாரிடமும் போய் உதவி என்று கையேந்தி நிற்க மாட்டீர்கள். அப்படி நிற்கவும் உங்களுக்கு பிடிக்காது. உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது வாழ வேண்டும். நம்ம போய் தானம் கேட்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது கொண்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையும்
முன்னின்றி நடத்தி முடிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் உங்களிடம் இருக்கும். எந்த விதமான செயல்கள் நடந்தாலும், உங்களுக்கு வேலைகளை இருந்தாலும், உங்களுடைய வேலைகளை போட்டு இந்த செயல்களை மற்றவர்களாக நம்ம முன்னாடி செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். உங்களுடைய நேரங்களும் உங்களுடைய வேலைகளும் போக போக அதனை நீங்கள் காலங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. ஆனால் இப்போது உங்களின் பெரிய தேவையை அல்லது லட்சியத்தை நிறைவேற்ற உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், அப்பாவோ அல்லது உடன் பிறந்தவர்களோ உங்களை தேடி வந்து உதவ ஆரம்பிப்பாங்க. அது வெறும் பண உதவியாக மட்டும் இருக்காது. உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய முதலீடாகவோ அல்லது உங்களின் இக்கட்டான சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு உதவி இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிறந்தவர்கள் அல்லது பெற்றோர்கள் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கும். இனி நமக்கு யார் இருக்கா என்று நீங்கள் யோசித்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய இந்த ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய நிதியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களை இதுவரைக்கும் உண்மை வெளிச்சத்திற்கு இதுவரை உங்களோடு பழகி கொண்டு உங்களுக்கு பின்னால் குளிப்பறித்தவர்கள் என்ற உண்மை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில அம்பலமாகிறது. மேஷம் ராசிக்கு இயல்பாகவே எல்லாரையும் சட்டென்று நம்பிவிடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். அதை சாதகமாக்கி கொண்டு உங்களிடம் நல்ல ஒரு பெயரை எடுத்து உங்களுடைய உழைப்பு பணத்தையும் சுரண்டிய ஒரு நபரின் அசல் முகம் இப்போது வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அவராகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வார் அல்லது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு ஆதாரத்தையும் தேடியும் கொடுப்பார். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக இருந்தாலும் நல்ல வேளை இப்போதாவது இவனை பற்றி தெரிந்து கொண்டமே என்று நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் கெரியருக்கு சரியான பாதை இப்போது திறக்க ஆரம்பிக்கும். இத்தனை காலம் நீங்கள் பார்த்த வேலை அல்லது முழுமையாக திருப்திப்படுத்தியிருக்காது. நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், ஆனால் எதிலோ மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம் என்ற உங்களுடைய எண்ணங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சில தேவையில்லாத எண்ணங்களை உங்களுடைய மனதிற்குள் வர வைத்திருக்கும். இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனி இந்த நிலைமையானது மாறிவிடும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உங்களின் கம்பீரமான குணத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு சரியான வேலை அல்லது தொழில் பாதை இப்போது உங்களுடைய கண்முன்னே திறக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நேர்காணல் வெற்றியில் இப்பொழுது முடியலாம் அல்லது உங்களின் தகுதிக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு உங்களை தேடியும் வரலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க தடுமாற போவது கிடையாது. உங்களுடைய கரியர்ல ஒரு தெளிவான பாதையை நோக்கி நேராக நீங்கள் பயணிக்க போவது உறுதியாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போய் நிறுத்தவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதையும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய நிதியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களை இதுவரைக்கும் உண்மை வெளிச்சத்திற்கு இதுவரை உங்களோடு பழகி கொண்டு உங்களுக்கு பின்னால் குளிப்பறித்தவர்கள் என்ற உண்மை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில அம்பலமாகிறது. மேஷம் ராசிக்கு இயல்பாகவே எல்லாரையும் சட்டென்று நம்பிவிடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். அதை சாதகமாக்கி கொண்டு உங்களிடம் நல்ல ஒரு பெயரை எடுத்து உங்களுடைய உழைப்பு பணத்தையும் சுரண்டிய ஒரு நபரின் அசல் முகம் இப்போது வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அவராகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வார் அல்லது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு ஆதாரத்தையும் தேடியும் கொடுப்பார். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக இருந்தாலும் நல்ல வேளை இப்போதாவது இவனை பற்றி தெரிந்து கொண்டமே என்று நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் கெரியருக்கு சரியான பாதை இப்போது திறக்க ஆரம்பிக்கும். இத்தனை காலம் நீங்கள் பார்த்த வேலை அல்லது முழுமையாக திருப்திப்படுத்தியிருக்காது. நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், ஆனால் எதிலோ மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம் என்ற உங்களுடைய எண்ணங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சில தேவையில்லாத எண்ணங்களை உங்களுடைய மனதிற்குள் வர வைத்திருக்கும். இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனி இந்த நிலைமையானது மாறிவிடும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உங்களின் கம்பீரமான குணத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு சரியான வேலை அல்லது தொழில் பாதை இப்போது உங்களுடைய கண்முன்னே திறக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நேர்காணல் வெற்றியில் இப்பொழுது முடியலாம் அல்லது உங்களின் தகுதிக்கு ஏற்ற ஒரு பதவி
உயர்வு உங்களை தேடியும் வரலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க தடுமாற போவது கிடையாது. உங்களுடைய கரியர்ல ஒரு தெளிவான பாதையை நோக்கி நேராக நீங்கள் பயணிக்க போவது உறுதியாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போய் நிறுத்தவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதையும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை